அனுராதபுரம் நகரத்தில் இன்றைய தினம் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் டைல்ஸ் எல்லாம் அப்படியே கிளப்பி ஒரு சின்ன நிலநடுக்கம் ஒன்று வந்து போய் 2 வாரங்களாக சரியான காற்று காற்று அடிச்சு கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, முக்கியமாக இந்த நிலநடுக்கம் அனுராதபுரம் இருக்கிற ஆளுக்கு கார் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், கார் வச்சிருக்கிற ஆளுக்கு அதை விட மேலே ஏதாச்சும் எடுக்க ஆசையாக இருக்கும், ஒரு மிதிவண்டி ஓடுற ஆளுக்கு ஒரு மோட்டர் பைக் ஓடுறதுக்கு ஆசையாக இருக்கும், மோட்டர் பைக் ஓடுற ஆளுக்கு ஒரு முச்சக்கர வண்டி ஓடு. பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நம்ம கூடவே இருந்தாங்க நண்பர்கள், அவர்கள் தான். அதுக்கப்புறம் நம்மளோட உறவினர்கள். ஹாய் மக்களே, நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலாக மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டும்பற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன பார்க்குறீங்க? இதான் நம்மளோட முச்சக்கர வண்டி. இந்த முச்சக்கர வண்டியை நான் எடுக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து மோட்டர் பைக் ஓடலை, மிதிவண்டி அதாவது புஷ் பைக் தான் ஓடிட்டு இருந்தேன். அதுக்கு அப்புறம் இந்த முச்சக்கர வண்டியை எடுத்துட்டேன். ஏன் முச்சக்கர வண்டியை எடுத்தேன்னு சொன்னாக்கா, நமக்கு ஒரு தொழில் தேவை தானே, அதை சரி எடுத்து ஏதாச்சும் ஒரு ஹயரை சரி ஓடிக்கொண்டு வாழ்க்கையை கொண்டு போகலான்னு சொல்லி இந்த முச்சக்கர வண்டியை எடுத்தேன். இப்போ இதை ஏன் எங்ககிட்ட சொல்லிருக்கேன்னு யோசிப்பீங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கான காரணம், இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் இப்போ புஷ் பைக்கில் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் நம்மளோட எவ்வளோ நண்பர்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருந்தாங்களோ, இந்த முச்சக்கர வண்டி எடுத்ததுக்கு பின்னால் அப்படி ஒரு அந்த நண்பர்கள்லாம் வந்து அப்படி இல்லை. அதுக்காக நம்ம நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா நீ பெரிய முச்சக்கர வண்டியான வச்சிருக்க, காராக வச்சிருக்கா, இல்லாடி வேற ஏதாவது வச்சிருக்கியான்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படின்னு சொல்ல வரல. இப்போ முச்சக்கர வண்டி வச்சிருக்கிற ஆளுக்கு கார் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், கார் வச்சிருக்கிற ஆளுக்கு அதை விட மேலே ஏதாச்சும் எடுக்க ஆசையாக இருக்கும், ஒரு மிதிவண்டி ஓடுற ஆளுக்கு ஒரு மோட்டர் பைக் ஓடுறதுக்கு ஆசையாக இருக்கும், மோட்டர் பைக் ஓடுற ஆளுக்கு ஒரு முச்சக்கர வண்டி ஓடுறதுக்கு ஆசையாக இருக்கும். இப்படி வாழ்க்கையில் படிப்படியாக தான் நான் பேத்துட்டு இருக்கோம். அது வேற விஷயம். இருப்பினும் இப்போ நம்ம அந்த டைமில் எப்படி நண்பர்களோட நம்ம ஒத்தாசையாக ஒத்துமையாவெல்லாம் இருந்தோமோ, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு சின்ன இப்படி விழுந்து அடிமட்டத்திலேயே விழுந்திருந்த நம்ம கொஞ்சம் அப்படி எழுந்திரிச்ச உடனே நம்மளோட பேசுறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, நம்மளோட அந்த பழைய நட்பும் நம்மளோட இல்லை. என்ன சொன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கோமா இல்லையான்றது படைச்சவனுக்கு நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்களோட பார்வையில் நாம் நல்லா இருக்கணும் மாதிரி தோணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? முதலாவது கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்தால் முதலா பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நம்ம கூடவே இருந்தாங்க நண்பர்கள், அவர்கள் தான். அதுக்கப்புறம் நம்மளோட உறவினர்கள். இந்த உறவினர்களும் நண்பர்களும் வாழ்க்கையில் கட்டாயம் தேவை. ஆனால் ஒரு சில சமயங்களில் முதலாவது எதிரியாக இருக்கிறவர்களும் நமக்கு அந்த உறவினர்களும் நண்பர்களும் தான். உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னென்னு சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் அந்த டைமில் உங்கள் கூட இருந்த நண்பர்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்க, அவங்கள பார்த்து பேசக்கூட மாட்டாங்க, பக்கத்துலாம் போவாங்க, அங்கால பக்கம் திரும்பிட்டு போவாங்க. இப்படி மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னாக்கா, இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் புதுக்குளம் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். இதுதான் நம்மளோட பிறந்த ஊர். புதுசாக பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடாக உடனுக்குடன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அனுராதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைய தினம் மட்டுமில்லை, இப்போ ஒரு 2 வாரங்களாக சரியான காற்று அடித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, முக்கியமாக இந்த நிலநடுக்கம் அனுராதபுர நகரத்திலிருந்து நான் இருக்கிற இடத்துக்கு 25 கிலோமீட்டர் தூரம் தான். இப்போ அனுராதபுரம் நகரத்தில் இன்றைய தினம் ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் டைல்ஸ் எல்லாம் அப்படியே கிளப்பி ஒரு சின்ன நிலநடுக்கம் ஒன்று வந்து போயிருக்கிறது. அதுக்கு முந்தின நாள், அதாவது நேற்றைக்கு முந்தின தினம் அனுராதபுரம் நகரத்தில் இருந்து ஒரு 41 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அனுராதபுரம் நகரத்துக்கு வந்திருக்குது. பயங்கரமான ஒரு விஷயம். இறைவன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இறைவனிடம் எல்லோரும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அவ்வாறான ஆபத்துகளிலிருந்து அனைத்து மக்களும் உலகளாவதில் அனைவரும் என்ன செய்யணும், தப்பிக்கொள்வதற்கு உதவி இறைவன்கிட்ட துவா கேட்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் என்னத்தை பற்றி பேச வந்திருக்குன்னு சொன்னாக்கா, இன்னும் பேசுகிறேன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம யூடியூப் சேனலை பற்றி பேசணும்னு சொன்னாக்கா, நம்ம தொடர்ச்சியாக நியூஸ் போட்டுட்டு வந்த யூடியூப் சேனல். இப்போ இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ இதனுடைய யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ நான் என்னுடைய சேனலில் நியூஸ் தான் அதிகமாக போட்டு வந்தேன். நியூஸ் போட்டு வந்ததுக்கு பின்னால் இப்போ சில நாட்களில் எனக்கு நியூஸ் போடுறதுக்கு வாய்ப்பு கிட்டுறதில்லை. நியூஸ் போடுறதுன்னு சொன்னோன்னு லேசி வேலை கிடையாது, உங்களுக்கு தெரியும். அது நியூஸ் எழுதி வாசித்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து எல்லாம் செஞ்சு
வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள ஒரு நாள் போயிடும். ஆகவே இப்படி ஒரு நார்மல் வீடியோ ஒன்றை நார்மலாக பேசி போடுறது வந்து ரொம்ப இலக்குவான ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் அதுலேயுமே நிறைய வேலை இருக்குது, எடிட்டிங் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு இருக்குது. ஆகவே இப்போ இன்றைய தினமினால் உண்மையிலேயே அந்த நியூஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு வேலையாக வழியில் போய்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நேரம் இருக்கிறது. இப்போ நேரம் பார்த்துன்னு சொன்னாக்கா பின்னேரம் மாலை நேரம் 5 மணி 5 மணி ஆகிவிட்டது. 5 மணிக்கு பிறகு இனி நியூஸ் எழுதி வாசிச்சு ஒன்றும் செய்ய முடியாத விஷயம். அதனால இப்படி ஒரு வீடியோ உங்களுடன் பேசிக்கலாம்னு சொல்லி வந்தேன். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தந்திருந்தேன். அந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், அந்த சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பேசுகிறதுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இன்றைய வீடியோ இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ தான். நண்பர்கள் அனைவரும் நண்பர்கள் கிடையாது. 100க்கு 99 விதமானவர்கள் நமக்கு எதிரியாகத்தான் இருப்பாங்க. அதில் ஒரு விதமான யார் சரிதான் நமக்கு நண்பராக இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க. உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வைக்கக்கூடிய இடத்துல வச்சா தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம டெவலப் ஆகிட்டே போய்த்துட்டு இருக்கலாம். முக்கியமாக நீங்கள் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பங்கள் எவ்வளவு ரகசியமான விஷயங்களாக இருந்தாலும், எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களிடம் கண்டு வணங்குங்க. இறைவனை சொல்லி சந்தோஷப்படுங்க. எது துக்க கவலை இருந்தாலும் அவன்கிட்டயே பாருங்க. ஒரே ஒரு மனுஷனாக அது படைச்சவன் மட்டும்தான். அவன்கிட்ட தான் நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். ஆகவே இவ்வாறான விஷயங்கள்ல நீங்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பி ஏமாந்து போன விஷயங்கள், நண்பர்களை பற்றி, உறவினர்களை பற்றி நீங்கள் நிறைய உங்களை பற்றி பொறாமை கொண்டிருப்பார்கள். நீங்கள் நல்லா இருக்கிறது மிக்கம் பிடிப்பு இல்லாமல் இருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும். இப்படி ஏதாச்சும் உங்களோட வாழ்க்கையில் நடந்துச்சுனாக்கா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். பை.